வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு எதுக்கு அழுகும்? தூக்கி போட்டா அழுகுமா? இனிமேல் இதுல என்ன வராது? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை சில பிகினர்ஸ்க்கு வந்து இது புதுசாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுருங்க, தெரியாததை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த கொரோனா டயத்தில் மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த நம்ம அடுத்து வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ஜாமான்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி நம்ம க்ளீனாக நம்ம செஞ்சால் தான், இன்னும் நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு வாங்குறது பால் வாங்குவாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிடுவோம். லைட்டாக வந்து கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஏன்னா கண்டிப்பாக கல் உப்பு தான் சேர்க்கணும், நம்ம தூள் உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம கல் உப்பு சேர்க்கும் போது அந்த பால் பாக்கெட்டில் பட்டு ஓட்டையாக சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ வெளியே போய் நாங்கள் பால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் நிறையா தண்ணி பிடிச்சி அதுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு டெய்லி சுற்றி போடுவோம். அந்த சின்ன ஒரு தட்டில் வச்சுருக்கோம். இதையுமே நாங்கள் டெய்லி என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் இப்போ எடுத்துகிட்டு வந்து அதே மஞ்சள் தண்ணியில் கழுவி சோப் வாட்டர்லேயும் நாங்கள் அலச போகிறோம். இதே தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் சோப் ஆயில் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு செஞ்சுக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி பிடிச்சி அந்த பால் பாக்கெட்டை ஃபுல்லாக வந்து நாங்கள் திரும்பியும் நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அந்த உப்பு தண்ணியிலே வைக்காமல் எடுத்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். இது கண்டிப்பாக செய்யணும். எல்லார் வீட்லேயும் பால் பாக்கெட் வாங்குகிறோம், அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிச்சன்லேயே ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சமையல் செய்ய போகிறதுக்கு முன்னாடியும், எதையும் காய் பழங்கள் தொட போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கையை நல்லா ஒரு 20 செகண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். சானிடைசர் போடுறத விட ஹேண்ட் வாஷ் போடுறதா ரொம்ப சேஃபு. சானிடைசர் போட்டுட்டு நம்ம போய் நம்ம தீ பக்கம் நிற்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கணும். அதாவது நம்ம காய்கறி வாங்க போகும்போதோ இல்லைன்னா மளிகை கடைகளுக்கு போகும்போது நம்ம கையில் வந்து க்ளவுஸ் போட்டு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். எல்லாம் நிறையா இடத்துல போய் நிறைய பொருட்களை நம்ம தொட போகிறோம் அப்படின்ற போது இந்த க்ளவுஸ் யூஸ் ஆகும். அதே இது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வேலைக்கு போகணும்னு செய்யும்போது இது அவ்வளோ யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. இந்த க்ளவுஸோட அந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு. ஒரு பீஸ் 6 ரூபா. 100 பீசஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே வரும். நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு செலவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளவுஸ் போட்டுக்கிறணும். முக்கியமாக கை வந்து ட்ரையாக இருக்கணும். ஈர கையோடு போட்டிங்கன்னா நம்மளுக்கு போட வந்து சிரமமாக இருக்கும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த டிப்ஸு. அதே மாதிரி இந்த இது வாங்க முடியாதவங்க இது ரீயூசபிள் க்ளவுஸு. இது வந்து துணியிலே கிடைக்கிது. நம்ம ஏதோ ஒரு அப்பப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து கலட்டி அலசி நம்ம திரும்ப காய வச்சு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாவே யூஸ் ஆகும். இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். மாதிரி நீங்கள் க்ளவுஸ் தான் ஃபுல் டேவும் நீங்கள் போட்டிருந்தா கூட நம்ம அந்த அப்பப்போ இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டபுள் சேஃப்டி ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, வெளியே போகும்போது மாஸ்க் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ரீயூசபிள் மாஸ்க்கும் நம்ம வாங்கிக்கலாம். கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்தோடனே நம்ம முன்னாடியே வந்து பக்கத்தில் சானிடைசர் எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் ஸ்ப்ரேயில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த பைக் சாவியில் போடுறாங்க. போட்டு நல்லா நம்ம அந்த எது எடுத்துகிட்டு போகிறோமோ, சைக்கிளோ பைக்கோ காரோ எந்த சாவியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எடுத்து உடனே நம்ம சானிடைசர் போட்டுட்டு நம்ம மாட்டிடுறோம். பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் வந்து நம்ம வீட்டிலே வைக்காமல் நம்ம வீட்டில் குழந்தைங்கள் போகாத இடம், நம்ம அடிக்கடி போகாத இடத்துல பார்த்து தூரமாக வச்சிடணும். எங்களுக்கு வந்து பால்கனி இருக்கிறதுனால நாங்கள் பால்கனியில் தான் அந்த பேக்லாம் வச்சுருவோம். எந்த காய்கறி பேக் வாங்கினாலும் சரி, இல்லை மளிகை ஜாமான் வாங்கினாலும் சரி,
உடனே கொண்டு போய் பால்கனியில் வச்சுருவோம். பால்கனி இல்லாதவங்க வேறு எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உடனே வந்து இந்த பேக்கை வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும். உள்ளே இருக்க க்ரோசரி ஐட்டம்ஸோ காய்கறிகளோ வந்து நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கெலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அலசி நம்ம காய வச்சிடணும். நெக்ஸ்ட்டு அந்த கையில் போட்டிருக்க க்ளவுஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். உடனே பண்ணிடணும். வேறு எந்த இடத்துலையும் வைக்காமல் உடனே எடுத்துகிட்டு உடனே டஸ்ட்பினில் நம்ம போட்டுடணும். நம்ம போட்டிருக்க மாஸ்கையும் வந்து உடனே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அவங்களே அவங்க கையால் சோப்பு போட்டு நல்லா கழுவி நம்ம உடனுக்குடனே காய வச்சிட்டோம்னா வேறு அந்த மாஸ்கை எடுத்து வேறு இடத்துல வைக்காமல் நம்மளே உடனே பண்ணும்போது அது ஏதாவது நம்ம பாக்டீரியா வைரஸோ இருந்தாலும் பரவாமல் நம்மளுக்கு தடுக்கும். இந்த மாதிரி நல்ல சோப் ஆயில் இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா போட்டு ஒரு சுடு தண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். இல்லை உடனே கூட இந்த மாதிரி நல்லா சோப்பு போட்டு நல்லா அலசி உடனே காய போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் எந்த மாஸ்க் வச்சுருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வெளியில் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம பர்ஸு, மொபைல் ஃபோன், கார்ட்ஸு எல்லாத்துக்குமே நம்ம சானிடைசர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நம்ம கொண்டு போன மொபைல் ஃபோன், பர்ஸு, கார்டு நம்மளுக்கு எது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ, இப்போ நீங்கள் வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா கூட வாட்சை கூட நம்ம எடுத்து இதே மாதிரி பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ சொல்லியிருக்காங்க வாட்ச்லாம் கட்டாமல் வெளியே போகிறதும் சேஃப்டின்னு. ஏன்னா மொபைல் ஃபோனே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்லேயும் இருக்குது, இல்லை லிக்யூட் டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கை கழுவ முடியாத இடத்துல இந்த மாதிரி சானிடைசர் போட்டுக்கலாம். அதே மாதிரி சின்னதாக பாட்டிலாக வாங்காமல் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாங்கி அதை ரீஃபில் பண்ணிக்கலாம். சின்னதில் பண்ணும்போது நம்மளுக்கு மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம பெருசு வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுதான் சின்னதை நம்மளுக்கு சரியாக வரும், வெளியே கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டுட்டு போன செப்பலை கூட எடுத்து நம்ம குளிக்க போகும்போது அதையும் நல்லா ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. இல்லை உங்கள் வீட்டில் அது வந்து தூரமாக தான் இருக்குது, தேவைப்படாதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போயுமே வெளியே போயிட்டு வந்து அந்த செப்பலையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். இது வந்தோடனே செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸோடையும் சேர்ந்து கலந்து வைக்காமல் தனியாக நம்ம இப்போ போட்டு போகிறோமா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக ஒரு வாளியில் டெட்டாலும் நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணுறோம். போன ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் நல்லா சூடான தண்ணி போட்டு மேலே நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது வைரஸ் ஒட்டியிருந்தாலும் அதுவும் போயிடும். நீங்கள் குளிக்கும்போது கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி, க்ரோசரிலாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதிரி ஒரு பெரிய டப்பை எடுத்து அதில் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு, கண்டிப்பாக கல்லுப்பு தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கரையிற மாதிரி. இதில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த காய்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். கையிலே நல்லா தேய்ச்சி அலசி விடுங்க. அப்படியே அந்த அழுக்கு, மண், தூசி இருந்தாலும் போயிடும். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய டவல் விரித்து காய வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா காய்களுக்கு தனியாக, பழங்களுக்கு தனியாக, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரைகளுக்கு மொத்தமாக ஒரு தனியாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மண் ஐட்டங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இஞ்சி, அதே மாதிரி கப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக ஒரு வாளியில் போட்டு அதில் ரொம்ப மண் வரும். அதை காய்கறியோடு நம்ம போட முடியாது. நல்லா கையை வச்சு தேய்ச்சி நம்ம எடுத்துட்டோம்னா அது அந்த மண்ணும் க்ளீன் ஆயிரும், ஏதாவது இருந்தாலும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம்னா, கொத்தமல்லி அந்த வேருக்கு கட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் கருவேப்பிலைக்கும் நம்ம கீரைகளுக்கும் நாங்கள் செய்கிறோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் வாடி இருந்தால் கூட நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். காய்கறி கடைகளில் அதிகமாக செலவாகிறது இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கீரைகளில் தான் நாங்கள் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் அதிகமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டான நைட்டி, இந்த மாதிரி துண்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வீட்டில் ஃபேனுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி விரித்து காய வச்சுருங்க. இது குறைஞ்சது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நல்லா காஞ்சிடணும். கீரைகளுக்கெல்லாம் இன்னும் கூடையே ஜாஸ்தியாகும். நம்ம துண்டை வச்சு தொட்டு எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அடிக்கடி போக முடியாதுன்றதுனால அந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ முருங்கைக்கீரைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையை கூட நாங்கள் அந்த மாதிரி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், முட்டை, அப்புறம் அந்த மாதிரி மஷ்ரூம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, உடனே நீங்கள் செய்ய போகிறதுனா பாக்கெட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணால் அந்த மேலே இருக்க கவரை தொடச்சி எடுத்துருங்க. கண்டிப்பாக எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறது நெல்லிக்காவும் லெமனும் அதிக விட்டமின் சத்து நிறைஞ்சது. அதுவும் எங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறியை அப்படியே நம்ம போடாமல் உடனே க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஏற்கனவே வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது போக தனியாகவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறன்ற வீடியோவும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம ஈரத்தில் போட்டோம்னா பாலாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறதுனா, இதே மாதிரி எங்களுக்கு பால்கனி இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டமான இடத்துல, வெயில் வர்ற இடத்துல நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நல்லா காய வச்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே தான் இருக்க போகுது. ஒரு நாளோ 2 நாளாக கூட நம்ம வெளியே வச்சுக்கலாம், நல்ல வெயில் வர வரைக்கும். இந்த மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணுறதுனா, இதே மாதிரி ஒரு தட்டில், அகலமான தட்டில் பரப்பி வச்சு ஒரு இடத்துல வச்சுருங்க. 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உடனடியாக தேவை, நம்ம சமையலுக்கு தேவைன்னா எவ்வளோ தேவையோ, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தேவைன்னா அந்த அளவு எடுத்து தண்ணியில் போட்டு, அந்த தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம அந்த அளவு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக வாங்கினீங்கன்னா வெயிலில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மல்லிகை ஜாமான் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி நல்லா தனியாக எடுத்து ஒரு ஃபுல்லாக ஒரு துணியில் விரித்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிக்யூட் ஹேண்ட் சானிடைசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ட்ராப்பு எல்லா பாக்கெட்லேயும் வந்து ஒரு ட்ராப் நாங்கள் விடுவோம். விட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் துணி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம செய்யலாம். அந்த துணியை கூட நம்ம நல்லா சோப்பு தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு கூட நல்லா எல்லா பக்கமும் தொடச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் செய்யலாம். ஆனால் டிஷ்யூ பேப்பர்னால் நல்லா உறிஞ்சிருது அந்த சானிடைசரை ஃபுல்லாக, அதனால் வேஸ்ட் ஆயிடுது. துணினா அப்படியே இருக்குது. இந்த துணியை நம்ம அலச போட்டுக்கலாம். இன்னும் எல்லா வேலையுமே ரொம்ப பெரிய வேலை தான், ஒரு நாள் செலவாயிரும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக கண்டிப்பாக நம்ம செய்யணும். இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்காவது நம்ம வெளியே போயிட்டு வந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம கையில் கொண்டு போனால் அந்த கட்டைப்பையுமே வந்து நல்லா அலசி எடுத்துடணும். அதுக்கு நான் வாளியில் நல்லா சுடுதண்ணி பிடிக்கிறோம். உள்ளே போட்டிருக்க துணி என்னென்னா, இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையும் நாங்கள் தொடச்சோம் பார்த்திங்களா, அந்த துணியையும் போட்டிருக்கோம். உள்ளே ஒரு சோப்பு தண்ணியில் வந்து சோப்பு போட்டுட்டு டெட்டால் போட்டுட்டு இந்த கட்டைப்பையுமே நல்லா தண்ணியில் முக்கி ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் நம்ம காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகும்போது யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து, நான்வெஜ் எதாக இருந்தாலும் சரி, நான் காமிச்சிருக்கிறது இங்கே மீன் காமிச்சிருக்கேன். மட்டன், சிக்கன், நண்டு, இறால் எது வாங்கினாலும் சரி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் நார்மலாகவே மீன் வாங்கினா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவுவோம். ஆனால் இனிமேல் மட்டன், சிக்கன் எது வாங்கினாலும் சரி இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நாங்கள் மீன் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து நல்லா எந்த இதுவுமே ஃபஸ்ட்டு போடாமல் வெறும் தண்ணியை நல்லா ஊற்றி ஒரு 3-4 தடவை கையை வச்சு தேய்ச்சி அலசி எடுத்துக்கோங்க. அந்த வேஸ்ட்டாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க. தனியாக ஃபஸ்ட்டு வந்து 3 தடவை நல்லா எந்த இதுவும் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வேஸ்ட் தனியாக இருக்குது. இப்போ மீன் வந்து 3-4 தடவை அலசிட்டேன். இதில் வந்து நம்ம காய்கறிக்கு போடுறது, நான்வெஜ்ஜுக்கு போடுறதுமே ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், கல் உப்பு 2யுமே சேர்த்து வச்சுக்கோங்க. நான்வெஜ் செய்யும்போது ஒரு 2 மூடி வினிகர் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் ஒயிட் வினிகர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் காய்கறிகளுக்கும் போட்டுக்கலாம். இது வந்து மொத்தமாக ஒரு பெரிய பாட்டில் வந்து 100 ரூபாய். இது ஒரு 4 மாதம் 5 மாதம் வரும். நம்ம எடுத்துருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே 2 கிலோ மீன் எடுத்துருக்கோம். 2 மூடி வினிகர் ஊற்றிட்டு அந்த மஞ்சள் உப்பில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி எடுத்துடலாம். நான்வெஜ்ஜு வாங்கிட்டு வந்தோடனே இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்ட பிறகு கூட நம்ம சமையல் பண்ணுறது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை நெக்ஸ்ட் டே கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம சுத்தமாயிரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு எப்படி மெழுகுவோம், வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை சில பேர் வீட்டில் டெய்லி கூட மெழுகுவாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இனிமேல் நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லாவே சுடுதண்ணியை பிடிச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பும் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம எப்பயுமே வீட்டுக்கு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லைசால் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி வீடை மெழுகும் போது வீக்லி ஒன்ஸோ இல்லை டெய்லியும் கூட குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே வந்து போயிடும். இதை வந்து நம்ம வீடு துடைக்கும் போது மஞ்சள் ஒட்டிருமோ அப்படின்னு ஒயிட் மார்பிளில் இருக்கிறவங்க மஞ்சள் ஒட்டிருமோன்னு நினைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு இல்லை. அப்படி நீங்கள் பயந்தவங்க மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கல் உப்பும் அந்த லிக்விடும் போட்டு நம்ம செய்யணும். ஆனால் மஞ்சள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எங்களுக்கும் ஒயிட்டு தான், ஆனால் எந்த மஞ்சள் கரை இது வரைக்கும் வந்ததே இல்லை. அது லைட்டாக 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியானது போட்டிங்கன்னா மஞ்சளில் கலர் கலந்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம சாம்பிராணி காட்டணும். அப்போ தான் நம்ம சுற்றி இருக்கிற ஈரத்தில் தான் நம்ம அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டை வந்து ரொம்ப ஈரப்பதமாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதுவும் இனிமேல் நம்ம வரப்போகிறதெல்லாம் வந்து மழை காலமும் குளிர்காலம் தான். அப்போ கண்டிப்பாக நாங்கள் சேர்க்கணும். நாங்கள் இப்போ வரைக்குமே வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை நார்மலாகவே சாம்பிராணி போடுவோம். எப்படி வீட்டிலேயே சுலபமான முறையில் சாம்பிராணி போடுறன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நாங்கள் பால் சாம்பிராணி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது எங்கள் குட்டி பாப்பாவுக்காக நாங்கள் பால் சாம்பிராணி போட்டு அந்த தலைமுடியெல்லாம் காய வைப்போம். இப்போ வந்து மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு கிடைச்சா மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த சாம்பிராணி கிடைக்குதோ அதில் நம்ம வீட்டில் நம்ம காமிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் காமிச்சிக்கலாம். இப்போ ஜென்ஸாக இருக்கீங்கன்னா வீட்டில் ஹேர் ட்ரையர் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து 800 ரூபாயில் இருந்து கூட நம்மளுக்கு கிடைக்கிது. நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 1200 ரூபா. புதுசாக தான் வாங்கியிருக்கோம். தலையில் வந்து ஈரம் சேர்க்காமல் இருக்க தான் நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் உடம்புல. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மணி எங்களுக்கு வந்து 2 மணி 1 மணி ஆகுது. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பெங்களூரில். எப்பயுமே கூலிங்கான கிளைமேட்டாக இருக்குது. அதனால் தலையெல்லாம் குளித்தோம்னா வந்து காய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து கீழே போய் வெயிலில் காய வைப்போம். ஆனால் இப்போ அந்த இதுவும் இல்லை. இது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து வெளியிலேருந்து வர காய்கறிகளை எப்படி சுத்தப்படுத்துறது, நம்ம வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது எப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறது, அதாவது சளி பிடிக்காமல் அப்படியே சளியே பிடிச்சாலும் அதை உடனே நம்ம தீக்கிறதுக்கு ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தி ஆனாலும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.